அன்பானவர்களே, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தையும் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனத்தில் பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். அன்றைக்கி அவர் சொல்கிறாரு, அங்கே அந்த மக்கள் திரளாய் விதைச்சாலும் கொஞ்சம் தான் இருக்கிறாங்களாம். எவ்வளோ தான் அவங்க குடித்தாலும் திருப்தி ஆகலையாம். அவங்களுடைய எல்லா வஸ்திரம் உடுத்தினாலும் குளிர் விடலையாம். அப்போ பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளோதான் கையில் சம்பாதிச்சாலும் அது பொத்தலான பை மாதிரி போயிட்டு தான் இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அதனால தான் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, அப்படி சிந்தித்து பார்த்து இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து ஆலயமாக தங்குவார். அந்த ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கைகளின் பிரயாசம் எல்லாமே அது வர்த்திக்க பண்ணுகிறதாக இருக்கும். நீங்கள்தான் அவர் வாழும் ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவரை நாம் இதோ நம்முடைய உள்ளத்தில் கட்டுவோம், அவரை அழைப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சீராக செழிப்பாக வைப்பாராக. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.